வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிற ஒரு சிலருக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. அதுக்காக என்னங்க பண்றது? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நாம இருக்கணும்னா கோமாளியா தான் இருந்தாகணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட எல்லா காயத்துக்கும் மருந்து போடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மருந்து போட்டீங்கன்னா அது மறந்து போயிடும். சோ இந்த இடத்துல நீங்க வாங்கினது எதுவா இருந்தாலும் பல மடங்கா திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க பட்ட அவமானம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் உங்களுடைய அடையாளமா மாத்துங்க. இங்க அடுத்தவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு, அடுத்தவங்க உங்களை வெறுக்கிறதுக்கு, இல்ல நீங்க அவங்களை வெறுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நேரமே இருக்காது. சோ இந்த இடத்துல உங்களுக்கு நேரமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கைய நீங்க உயர்ந்த இடத்துக்கு போறதுதான் உங்களுடைய எதிரிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பதிலடியா இருக்கும். அதே மாதிரி நீங்க தூங்குனாலும் உங்களுடைய ஒரு கண்ணை என்னைக்குமே முழிச்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க அடுத்தவங்க முன்னாடி சிரிச்சு பேசினாலும் உங்களுடைய மனசு என்னைக்குமே ஒரு நல்ல சிந்தனையில இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இங்க போனதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அந்த மாதிரி நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய பலவீனமா மாறிடும். சோ இழந்ததை விட பல மடங்கா நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி மறுபடியும் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவா நடக்குங்க. அதே மாதிரி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இங்க இருக்கிற முக்கால்வாசி பேர், உங்களை விமர்சிக்கிற முக்கால்வாசி பேர் உங்களுக்கான மனுஷங்களே கிடையாது. சோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கங்கறத விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உன்னோட அருமை புரியாத ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என் பாசம் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தாதீங்க. ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்காத ஒருத்தவங்க, உங்களுடைய அருமை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்துறது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். சோ உங்களுடைய டைம் தான் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுமே தவிர மறுபடியும் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கறது நிதர்சனமே கிடையாதுங்க. அதே மாதிரி இங்க ஒருத்தரை இழக்கும் போது வரக்கூடிய அந்த கண்ணீரை விட இழந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக வரக்கூடிய கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வழிகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கீழே விழும்போது உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு கைகள் கூட இருக்கவே இருக்காதுங்க. ஆனா நீங்களா முயற்சி பண்ணி மேல வரும்போது உங்களுக்காக கை தட்டுறதுக்கு இங்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும். அதனால வாழ்க்கையில கீழே விழுந்துட்டோம் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. மறுபடியும் நீங்க எழுந்து வாங்க. கண்டிப்பா உங்களை ஆதரிக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டமே இருக்கும். சோ நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா இங்க உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்குலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சோ என்னைக்குமே தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கறத நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணுனா மட்டும்தான் உங்களால முன்னேற முடியும். அதே மாதிரி இங்க யாருக்கிட்டயுமே ஒரு அளவுக்கு மேல கெஞ்சாதீங்க. ஒரு அளவுக்கு மேல போயிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா உண்மையாவே உங்க மேல அன்பும் பாசமும் இருந்துச்சுன்னா உங்களை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி உறவுகள் கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களை ஏத்துக்கிற இடத்துல மட்டும் உங்களை பத்தி நீங்க நிரூபிங்க. உங்களை யாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திக்கோங்க. சோ தேவையில்லாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்க தலை காட்டுறது அது எப்படி இருக்கும்னா அவசியமில்லாத ஒரு விளைவுகளை நீங்களா உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும். சோ தேவையில்லாத இடத்துல நீங்க பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா நேரத்திலயுமே அமைதியாவே இருந்துராதீங்க. ஏன்னா இங்க நரிகளுக்கு மத்தியில நம்ம வாழும்போது ஒரு சில நேரத்துல சிங்கம் அப்படிங்கறத காமிச்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கர்ஜனை பண்ணி தான் ஆகணும். சோ பேச வேண்டிய இடத்துல பேசுறது நல்லது, பேசக்கூடாத இடத்துல பேசாம இருக்கிறது நல்லது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். இங்க எத்தனை முறை நீங்க ஏமாற்றப்பட்டாலும் என்னைக்குமே அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படிங்கறத மட்டும் உங்க மனசுல கொஞ்சம் கூட நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா இங்க காலம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா அதோடைய கர்மாவை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால அவங்க பண்ணின பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. சோ என்னைக்குமே நேர்மைக்கு மட்டும் மரணமே கிடையாது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து தனியா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல.
உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தீங்கன்னா அவங்களே உங்களை தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. சோ இதுக்காகலாம் அவங்கள விட்டு நீங்க பிரிஞ்சு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலரை மறந்துடுங்க, இன்னும் ஒரு சிலரை மன்னிச்சுடுங்க, இன்னும் ஒரு சிலரை கடந்து போயிடுங்க, இன்னும் ஒரு சிலரை ஒதுக்கி தள்ளிடுங்க. ஆனா யாரையும் தலையில தூக்கி வச்சு சுமக்காதீங்க. கடைசியில அவங்க உங்க தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியில அதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு உறவுகளா இருந்தாலும் தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டேஷனோட வச்சுக்கோங்க. இங்க உங்களுடைய வாழ்க்கையில எதுலயுமே மிச்சம் வைக்காதீங்க. அதே மாதிரி யாரையும் உங்களை மிஞ்சுற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க. உங்களை மிஞ்சுறதுக்கும் நீங்க விடாதீங்க. அதே மாதிரி இங்க ஒரு சிலரோட சிந்தனை ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த உறவுகளால நம்ம பட்ட கஷ்டங்கள் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஞாபகங்கள் மறுபடி உங்களை வர்றது நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொடுமையா ஒரு விஷயத்த உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த எரியிற நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நெருப்பை யாராவது நம்மள மடியில கட்டிக்கிட்டே சுத்துவாங்களா? சோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி உங்களை துரோகம் பண்ணிட்டு போகக்கூடியவங்களுடைய சிந்தனைகளை அடிக்கடி நீங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த எரியிற நெருப்பு மாதிரி அந்த சிந்தனைகள் உங்களை சுட்டுரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க உதறி தள்ளிட்டு தேவையான விஷயங்களை கவனம் செலுத்துங்க. இங்க நடக்கிறது நடந்து போய்கிட்டே இருக்கட்டுங்க. அதனால கடந்து போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே கண்டுக்காம உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கான பாதைய அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கான வழியை மட்டும் பார்க்கணுமே தவிர போன விஷயத்தெல்லாம் நினைச்சு புலம்பாதீங்க. இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னா நினைச்சு வருத்தப்படாதீங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சோ இந்த இடத்துல ஒரே ஒரு கமெண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. சோ நான் என்னுடைய உறவுகளால் நான் பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்தாரும் நீங்களும் உங்களுடைய புகுந்த வீட்டுல எந்த அளவுக்கு நல்லா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நாம விட்டு கொடுக்கும் பொழுதும் தட்டி கொடுக்கும் பொழுதும் இந்த உறவுகள் கெட்டிப்படுறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். சோ ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இந்த உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான உறவுகளா இல்லாத போது நீங்க உதறி தள்ளிட்டு போறதுல தப்பு கிடையாதுங்க. ஆனா அவங்க நமக்கான உறவுகளா இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல அவங்க பண்ற விஷயங்களை நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் வரும். அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி வருங்க. சோ இந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்றீங்கன்னா போன் நம்பர் கேக்குறீங்க, போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தர் கேக்குறீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த இடத்துல எனக்கும் நிறைய வேலைகள் இருக்குதுங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், சோ நிறைய வீடியோவுக்கு நானும் ப்ரிப்பேர் பண்ணணும், சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்ககிட்ட சேட் பண்றேன். சோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறப்போ அது அமௌண்ட் கட்டி நம்ம சேர்றதுனால தேவை அப்படிங்கறது ஒரு சூழ்நிலை வரவங்க மட்டும்தான் இந்த இடத்துல மெம்பர்ஷிப்ல நீங்க ஆட் ஆவீங்க. சோ இதுக்காக இவங்க பணம் கட்டி சேர சொல்றாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்துல நீங்க அமௌண்ட் கட்டி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சேட் பண்றேன். நீங்க நிறைய பேர் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நான் கவுன்சிலிங் வரணும் அப்படின்லாம் கேக்குறீங்க. சோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா மத்த நேரங்கள்ல போன் பண்ணி பேசணும், போன் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல போன் நம்பர் கொடுக்கறதுனால கண்டிப்பா அது நிறைய மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனாலதான் நான் போன் நம்பர் கொடுக்கல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.